வணக்கம். திரையரங்கம் களம் காவல் இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் மம்முட்டி. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜித்தின் கே ஜோஸ். படத்தினுடைய ஆரம்ப காட்சின்னு இருக்குல்ல, தன்னுடைய மனைவியான தீபாட்டு வந்து விடைபெற்றுக்கிட்டு அவசரமாக மம்முட்டி வீட்டை விட்டு கிளம்பி போவார். அடுத்த காட்சியில் பார்த்தா ஒரு காருக்குள்ளே ஒரு இளம் பெண்ணை உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஜொல்லு விட்டுக்கிட்டுன்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் இவர் உட்காந்து பேசிட்டு வருவார். அந்த இளம்பெண் இவர் மேலே கிக்காகி போய் இவர் பேசுகிறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் ரசித்து அப்படியே அவர் தோல் மேலே சாஞ்சி அந்த பேட்டர்னில் படத்தில் வரும். தங்குன இடத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த ரிப்பனை வாங்கிட்டு மம்முட்டி சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சும்மா அப்படி கழுத்தில் வந்து நம்ம விளையாட்டுக்காக செய்வோம்ல, அந்த பேட்டர்னில் கழுத்தை இது பண்ணி இந்த பேட்டர்ன்லாம் கழுத்து நெரிச்சலாம் இப்படிலாம் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உண்மையாகவே கழுத்தை நெரிச்சிடுவார், நெரிச்சு கொண்டுருவார். படத்தினுடைய ஆரம்ப சீனு. அதுக்கு பிறகு தான் டைட்டிலே போடுவாங்க, களம் காவல்னு டைட்டிலு. என்ன இது சீனே இப்படியா, இவர் வந்து கொலை செய்கிறவரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு ஓப்பனிங் சீனே. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து பல பெண்களுடன் பழகி பல பெண்களை இதை மாதிரி அழைச்சிட்டு போய் ரூமை போட்டு அவங்கள உடனே காலி பண்ணி இதை மாதிரி 13 பெண்கள் வந்து மரணம் அடைஞ்சி அப்படின்ற மாதிரி அடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். மம்முட்டி வந்து வேறு பெண்கள் கூட வேறு பேர்களில் விவேக், ஜோஷ்வா, ராஜேஷ், சேது, லிஜோ, அமீர் இதெல்லாம் மம்முட்டியினுடைய பேர். ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட போகும்போதும் வேறு பேர்களை சொல்கிறது. ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த சயனைடுன்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, சயனைடை உள்ளே சாப்பிட்டோம்னா உடனே உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் போய் சயனைடை வாங்குவார் ஒரு இடத்துல. அதுக்கு பிறகு தான் பழகக்கூடிய பெண்களை ஃபுல்லாக இது மாதிரி சயனைடை கொடுத்து தான் காலி பண்ணுவார். இப்படி பல பெண்கள் கொலை செய்யப்பட்டு அப்படின்னு வரும்போது காவல்துறை வந்து அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக இந்த விஷயங்களை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையால் நியமிக்கப்படுபவர்தான் நத்து என்ற கதாபாத்திரம். நத்துன்றது செல்ல பேர். உண்மையாகவே அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ஜெயகிருஷ்ணன். அந்த ஜெயகிருஷ்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான நடிகரான விநாயகன். ஜெயகிருஷ்ணன் தன்னுடன் பணியாற்றக்கூடிய ஆனந்த் அப்படின்ற இன்ஸ்பெக்டர், அவரையும் சேர்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் தான் படம் ஃபுல்லாகவே வர்றாங்க. ஜெயகிருஷ்ணன், ஆனந்த் இவங்க 2 பேரும் பல இடங்களுக்கும் போய் பல மனிதர்களை சந்தித்து பல பெண்களை சந்தித்து அந்த இறந்த பெண்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அவங்கள சந்தித்து புலன் விசாரணை செய்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இந்த அனைத்து பெண்களையும் தீர்த்து கட்டியவர் மம்முட்டி தான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான். இதில் என்ன பிரச்சனைனா, மிடில் ஆஃப் த மூவி இருக்குல்ல, அதில் வந்து காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மனிதராக மம்முட்டி வருவார். ஸ்டான்லி தாஸ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் இவங்க கூடயே அவரும் ஜீப்பில் உட்காந்து ட்ராவல் பண்ணி வருவார். கொலை செய்கிறவரே அவர் தான், பெண்களை தீர்த்து கட்டுறவரே அவர் தான். அவரே இவங்க கூட உட்காந்துக்கிட்டு இதை பற்றி பேசிட்டு வருவார், இதை பற்றி விசாரிப்பார். இதை யார் செஞ்சுருப்பான், யார் இப்படியெல்லாம் பண்ணுறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட கலந்து பேசுவார் அவர். இதை எப்படி விநாயகன் இறுதியில் கண்டுபிடிக்கிறார் அப்படின்றதான். விநாயகன் எக்ஸ்ட்ரானரியாக கண்டுபிடிப்பார் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில். அது மிகச்சிறந்த சீன். அந்த ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து ஒரு பொண்ணை அங்கே ரூம்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு மம்முட்டி அங்கே இருப்பார். அதே லாட்ஜில் ரூம் எடுக்கிறதுக்காக வருவார் விநாயகன். விநாயகன் தன் கையில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கக்கூடிய மம்முட்டியினுடைய உருவத்தை கொடுத்து கிட்டத்தட்ட குற்றவாளியை கண்டுபிடிச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து சுருட்டி அப்படியே கையில் கொடுப்பார். ரூமுக்கு போன மம்முட்டி பிரித்து பார்ப்பார். பார்த்தா மம்முட்டியினுடைய உருவம் அதில் இருக்கும். அப்போ நாம தான் கொலைகாரன்றதை கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சு கீழே வருவார். அங்கே வந்து சுவரை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பார் விநாயகன். மம்முட்டி வந்து உடனே அவரை தாக்குவார், அட்டாக் பண்ணுவார். இவர் வந்து அட்டாக் பண்ணுவார்ன்றது அவருக்கும் தெரியுமில்ல. உடனே அவர் வந்து எதிர்வினை ஆற்றி அப்படின்றல 2 பேருக்கு இடையில் மோதல். கிட்டத்தட்ட அந்த சீன் எக்ஸ்ட்ரானரியான சீனு. அந்த மோதலினுடைய இறுதியில் மம்முட்டி எப்படிப்பட்ட விபரீத தண்டனைக்கு ஆளாகிறார், அதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். எடுத்துக்கிட்ட விஷயத்தை அருமையாக திரைக்கதை அமைத்து சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு படமாக்குவதுன்றல, அதை அருமையாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஜித்தின் கே ஜோஸ் செய்திருக்கிறார். மம்முட்டி முற்றிலும் மாறுபட்ட இந்த கதாபாத்திரத்தில் படம் முழுக்க அருமையாக நடித்திருக்கிறார்.
தன்னுடைய சொந்த படத்தில் இப்படிப்பட்ட எதிர்மறை குணங்களை கொண்ட ஒரு கதாபாத்திரத்தை மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்மூட்டி ஏற்று நடித்திருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள். இமேஜ் அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மம்மூட்டி நடிச்சிருக்கக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, அதற்காகவே மம்மூட்டியை நாம் பாராட்ட வேண்டும். பெண்களை கொலை செய்யக்கூடிய மனிதன் யார்? ஹூ இஸ் தட் சீரியல் கில்லர் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய விநாயகன் இருக்கார்ல, ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு. விநாயகன் அலட்டிக்கிறாமல் பண்ணியிருக்காரு, நேச்சுரலாக பண்ணியிருக்காரு, இயல்பாக பண்ணியிருக்காரு. கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு விநாயகனுடைய அந்த இயல்பான நடிப்பு படம் முழுக்க இருக்கிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு விநாயகனுடைய நடிப்பு இருக்கிறது. ஜிபின் கோபிநாத் இவர்தான் விநாயகனுடன் படம் முழுக்க வரக்கூடிய ஆனந்த் கதாபாத்திரத்தில் வருபவர். எஸ்பி கதாபாத்திரத்தில் பிஜு பாப்பன் நடித்திருக்கிறார். மம்மூட்டியினுடைய மனைவி தீபாவாக நடித்திருப்பவர் ஸ்ருதி ராமச்சந்திரன். குடும்பத்தனமான அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் பொருத்தமாக இருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய நடிப்பு பாராட்டும் வகையில் இருக்கிறது. ரஜிஷா விஜயன் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். ஷைனி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காயத்ரி அருண் அருமையாக நடித்திருக்கிறார். ஸ்ருதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மாளவிகா மேனன் பாராட்டும் வகையில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்யா அனன்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். முல்லை அரசி பேசப்படக்கூடிய கதாபாத்திரத்தில் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அசீஸ் நெடுமங்காடு நடித்திருக்கிறார். மம்மூட்டி கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் விநாயகன் இணைந்து நடிப்பது பல வருடங்களுக்கு பிறகு. 2007ஆம் ஆண்டு திரைக்கு வந்த பிக் பி திரைப்படத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 18 வருடங்களுக்கு பிறகுதான் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். ஜிஷ்ணு ஸ்ரீகுமாருடன் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஜித்தின் கே ஜோஸ் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார். ஃபைசல் அலி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பிரவீன் பிரபாகர் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். மஜீத் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். ஆக்ஷன் சந்தோஷ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வரக்கூடிய சண்டை காட்சியை கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இவர் அமைத்திருக்கிறார். 2005ஆம் ஆண்டில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய பல காட்சிகள் தமிழகத்தில் நாகர்கோயில் பகுதிகளில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. பல காட்சிகள் கேரளத்தில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. கேரளத்திலிருந்து அழைத்து வரப்படக்கூடிய பெண்களை தமிழ்நாட்டில் கொலை செய்கிறது, தமிழ்நாட்டிலேருந்து அழைச்சிட்டு போகிற பெண்களை கேரளத்தில் கொலை செய்கிறது. இதைத்தான் மம்மூட்டி படம் முழுக்க செய்கிறார். அதனால் தமிழகத்தில் படமாக்கப்பட்ட காட்சிகளில் தமிழில் உரையாடல்கள் இருக்கின்றன. படத்தினுடைய இறுதியில் விநாயகன் பேர் முதல்ல வருது, அதுக்கு பிறகு தான் மம்மூட்டி பேரே வருது. இது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா மம்மூட்டியினுடைய சொந்த படத்தில் விநாயகன் பேரை முதல்ல போட்டுட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய பெயரை இடம்பெற செய்து அப்படின்ற ஒரு காரியத்தை மம்மூட்டி பண்ணியிருக்கார் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையாகவே இந்த காரியத்திற்காகவே நான் மம்மூட்டியை முழு மனதுடன் பாராட்டுகிறேன். மம்மூட்டி சீரியல் கில்லராக வரக்கூடிய ஒரு மாறுபட்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கட்டாயம் களம் காவல் என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயமாக பிடிக்கும்.